அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர் 967வது நாளை எட்டியிருக்கிறது. பொதுவான ஊடகங்கள் ஈரானுக்கும் பிணந்தின்னும் கழுகுகளாகிய அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நடக்கும் யுத்தத்துக்கு 100வது நாள் என்று பெயர் வைத்து விட்டார்கள். நமது கணக்குப்படி 99 நாட்கள் தான் வருகிறது. இருந்தாலும் 100வது நாள் அசஸ்மெண்ட், 300வது நாள் மதிப்பீடுகள் நிறைய வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே நாமும் 100வது நாள் என்று மாற்றிக்கொள்வோம். இதில் மிக பெரிதாக ஒரு மதிப்பீடு, USS ஜெரால்ட் ஃபோர்டுங்கிற ஒரு கப்பலை அடித்து வீழ்த்தினார்கள். ஈரானுடைய தாக்குதலில் அதனுடைய லாண்டரி பகுதி தீப்பிடித்து எரிந்தது என்று சொன்னார்கள். அதை அப்படி தீப்பிடித்தால் அடைப்பதற்காக ஆட்டோமேட்டிக் சப்ரஷன் சிஸ்டம் என்று ஒன்றை வைத்திருக்கிறார்கள். தானாகவே தீயை அணைக்கி விடுகின்ற ஒரு முறை. ஆனால் ஈரான் அடித்த அடியில் அது வேலை செய்யவில்லை. ஆகவே 30 மணி நேரங்கள் போராடிதான் அதில் உள்ள எல்லா அந்த தீயை அணைத்திருக்கிறார்கள். இப்பொழுது பென்டகன் ஒரு அறிக்கை விட்டு இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இந்த $13 பில்லியன் கப்பல் இனி அதிகமாக இனி பயன்பாட்டுக்கு வராது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய நஷ்டம். இதை அவங்க சொல்றதுக்கு நான் அடிக்கடி நமது காணொலியில் சொல்வது வழக்கம். என்னவென்று சொன்னால், இந்த பென்டகன் எப்பவுமே ட்ரம்புக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டுக்கிட்டே இருக்கு. ட்ரம்ப் டிசைசிவ் விக்டரி, எல்லாத்தையுமே அழித்து விட்டோம் என்றெல்லாம் சொல்லி கொண்டு இருக்கும்போது பென்டகன் சொல்லும், இல்லையா நம்ம நிறைய இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லும். முதல்ல 25 பில்லியன்னாங்க, அப்புறம் 85 பில்லியன்னாங்க, அப்புறம் 89ன்னாங்க. இப்போ 100க்கு மேற்பட்ட பில்லியனை நாம் இழந்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ இந்த ஜெரால்டு பொதுவாக ஒரு போக்கு தான். அடுத்தது, நேற்று அமெரிக்கா அந்த கார்க் ஐலண்டில் சில தாக்குதலை நடத்துவதற்கு முயற்சி செய்திருக்கிறது. ஈரானுடைய வான்வழி தடைகள் அதை நாசமாக்கி இருக்கின்றன. அதே நேரத்தில் கத்தர், குவைத்து, பஹ்ரைன் 3 இடங்களில் உள்ள அமெரிக்க தளங்களை அழித்திருக்கிறது. குறையாமல் 80 பேர் காயம்பட்டார்கள் என்று குவைத்துடைய அதிகாரிகள் சொல்லுகின்ற போது, அமெரிக்கா 8 பேர் மட்டும் காயம்பட்டார்கள் என்று சொல்லுகிறது. அமெரிக்காவுடைய இராணுவம் அடி வாங்கிட்டு போறது குவைத்தில் தான் அதிகம். பஹ்ரைன் ஒரே அடியில் பேசாம வாய மூடிட்டு இருந்துட்டான். அதுக்கு பிறகு அவனால் எதுவுமே எழுந்திருக்க முடியவில்லை என்பதுதான் நிலை. இப்போ கத்தரை எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்க. கத்தர்கிட்ட உன்னோட வான்வெளி தடைகள்லாம் நாங்கள் தந்தையெல்லாம் வேலை செய்யாமல் போயிட்டு ஒரு இம்ப்ரூவ்டு சிஸ்டம் வச்சுருக்கோம். பேட்ரியாட் தான், அதை விட நாங்கள் கொஞ்சம் வளர்ந்த சிஸ்டத்தை வச்சுருக்கோம். அந்த சிஸ்டத்தை நீ வாங்கிக்கன்னு ஒரு வியாபாரத்தை தொடங்கி விட்டார்கள். ஆக அவனுக்கு ஜெரால்டு ஃபோர்டில் $13 பில்லியன் இழந்தது மட்டுமில்லை, 3 டஸ்ட்ராயரு முந்தா நாள் அழிச்சிருக்காங்க. இப்போ தொடுத்து அதனுடைய அமெரிக்காவினுடைய பேஸுகள் எல்லாம் அழிந்து கொண்டு இருக்கின்றன. இதனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி செண்டமுடைய, அதாவது அமெரிக்கன் சென்ட்ரல் கமாண்டோடைய தலைவர் கூப்பர் இந்த அரபு நாடுகள்லாம் போய் சந்திக்கிறார். நீங்கள் தயவுசெய்து ஈரான் பக்கம் போயிடாதீங்க, நீங்கள் அமெரிக்கா பக்கமே நில்லுங்க, நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம்னு. ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும் அமெரிக்காவால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை என்று. அடுத்தது, ஈரான் இந்த பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் போட்ட எந்த விதியையும் நாங்கள் தளர்த்த மாட்டோம். 24 பில்லியனுக்கு பிறகுதான், 24 பில்லியன் எங்களுடைய சொத்துக்களை விடுதலை செய்த பிறகுதான் பேச்சுவார்த்தை என்று சொல்லிவிட்டது. இப்போ நேற்று ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய மிசில் அழிஞ்சிட்டு, அவங்களுடைய நேவல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கப்பல் படை அழிஞ்சிட்டு, அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ஆள் இல்லை, தலைவர்கள்லாம் இறந்து போனாங்கன்னு சொன்னாங்க. நேற்று ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருங்கன்னா, ஈரான், இது உண்மை, ஈரான் தன்னுடைய மிசில் கேப்பபிலிட்டிஸை, அதாவது ஏவுகணை தாக்குதல் திறன்களை தக்க வைத்து கொண்டது என்று ஒத்துக்கொண்டு இருக்கிறான். சிலர் அதை திருத்தி 21%, 22% என்றெல்லாம் போட தொடங்குகிறார்கள். ஈரான் புது ஏவுகணைகளை தயாராக வைத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய கப்பல் படையையும் அதனுடைய வளைகுடா தடங்களையும் அழிப்பதற்கு என்பதுதான் உண்மை. இதில் நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இதுவரைக்கும் அவங்க பயன்படுத்திட்டு இருக்குது. ஷாஃப் பஹ்லவி ஆட்சியில் அமெரிக்கா பெட்ரோலை வாங்கிட்டு உதிர்ந்து போன அல்லது பயன்படுத்த முடியாத ட்ரோன்ஸு, ஏரோப்ளைன்ஸு, மிசில்ஸ் எல்லாம் விற்றாம பாருங்க. அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி அதை வச்சு தான் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான யுத்தம் எங்கே நடக்குன்னா, லெபனானில் தான் நடக்குது. லெபனானில் இந்த வியா ஃபோர்ட்டை நாங்கள் கையில் எடுத்துட்டோம், கொடியை வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. நேற்று
ஹிஸ்புல்லா வந்து அதை முழுமையாக அடித்து தகர்த்து இஸ்ரேலுடைய இராணுவத்தை அழித்திருக்கிறார்கள். அடுத்தது வெஸ்டர்ன் கலீலியா கொஞ்சம் கொஞ்சமாக ஹிஸ்புல்லா கையகப்படுத்திட்டு இருக்கு. அடுத்தது யோகி அகர்நாத்ங்கிற இஸ்ரேலிய பத்திரிகை ஒரு தகவல் சொல்லுகிறது. இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு, போர் நிறுத்தம்னு சொன்னால் இப்போ நடந்துக்கிட்டு ஈரானை தாக்கிவிட்டு 28 பிப்ரவரி 2026 தாக்குனாங்க. 40 நாள்களுக்கு யுத்தம் முடிந்தது. இப்போ 60 நாள் ஆச்சு. இந்த 60 நாளில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் 9026 பேர் இறந்திருக்கிறார்கள். அங்கே ஒரு பாலிட்டிக்ஸ் நடக்குது எங்கே இஸ்ரேலில். என்னன்னா அடுத்தால எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் வர்றதுக்கு நான் அங்கே கொடியை நாட்டிட்டேன், இங்கே நான் கொடியை நாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி வெற்றி படலங்களை பேச தொடங்கும் போது நேற்று நான் அவங்கள்ட்ட சொன்னேன், எல்லா முகத்திலையும் நீ தோற்று விட்டாயின்னு ஒரு கட்டுரையே மாறிவு போட்டது. இப்போ யோகி அகர்நாத் இந்த பத்திரிகை பற்றி நான் சொல்லியிருக்கேன். சியோனிசம் தொடங்கிய 1886 இருந்து சியோனிசத்தை வளர்ப்பதற்காக எழுதி வந்த பத்திரிகை தான் என்ன சொல்லுகிறதுனா 9026 பேர் தேவையில்லாமல் நம்ம இழந்திருக்கோம். லட்சியமற்ற யுத்தம் வந்து அங்கே நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு. கான் வந்து அவங்களுடைய கான் பிராட்காஸ்டர்ங்கிற ஒரு செய்தி நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேல் வந்து 30 ஆண்டுகளுக்குள்ளால் ஹிஸ்புல்லாட்டை இப்போ வாங்குற மாதிரி கேஷுவாலிட்டிஸ் அதிகமான இல்லை, இழப்புகளை அதிகமாக வாங்கியதில்லை. இஸ்ரேல் முழுவதும் தாக்கப்படுகிறேன். இதில் ஒரு செய்தி நமக்கு கொஞ்சம் நெருடலாகவே இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இஸ்ரேல் மீடியா வந்து என்ன சொல்லுதுன்னா, இந்த 3வது சாலமன் டெம்பிளும் இடிக்கப்பட்டு விடுமோ என்று ஒரு அச்சம் இஸ்ரவேலர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அல் அக்ஸா பள்ளிவாசல மஸ்ஜிதை அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா சாலமன் ஆலயம்னு பார்க்குறாங்க. ஒருவேளை வரக்கூடிய எலெக்ஷனுக்காக அதை நெத்தன்யாஹூ இடித்து விட்டு அல்லது சேதப்படுத்தி விட்டு எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்கு பார்க்கலாம். ஆனால் இஸ்ரேலுடைய பத்திரிகைகளும் இஸ்ரேலுடைய பொதுமக்களுடைய கருத்தையும் தான் சொல்கிறாங்க. அவங்க அச்சப்படுகிறார்கள். அவங்க வந்து சாலமன் ஆலயம் இடிக்கப்படுவதை தான் கவலைப்படுவாங்களே தவிர அல் அக்ஸான்னு வரும்போது கவலைப்பட மாட்டாங்க. அப்போ ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதலால் அங்கே ஏதோ ஒரு பெரிய ஆலயம் அழிக்கப்படும் போல தெரிகிறது. அந்த ஆலயத்துக்கு பேரை மீடியாக்கள் போடவில்லை. 2 நாளையில் போட்டுருவாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தல கிவாத்தி பிரிகேட்ஸ்னு ஒரு பெரிய பிரிகேட்ஸு. நான் இதை பற்றி நிறைய ஆரம்ப காலத்தை 1-1.5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வீடியோக்களில் அது எப்படியெல்லாம் அதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இஸ்ரேலில், அது எப்படி அது ஸ்பெஷலைஸ்டு ஃபோர்ஸுங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த கிவாத்தி பிரிகேட்ஸோட கமாண்டர்ஸ் 3 பேர் நேற்று இறந்துருக்காங்க. 96 பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள். அந்த கிவாத்தி பிரிகேட்ஸ் இனிமேல் செயல்படாது. ஏன்னா காயம்பட்டவங்க அத்தனை பேரும் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு போகிற மாதிரி இருக்கிறாங்க. இதுக்கு இந்த ஃபைபர் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ்னு ஒன்று கொண்டு வந்தாங்க பாருங்கள் ஹிஸ்புல்லா, அந்த ட்ரோன்ஸ் தான் காரணம் என்று இஸ்ரேலிய மீடியாக்களே சொல்லுது. இப்போ இன்னைக்கு நான் வந்து பெரும்பாலும் உங்கள்கிட்ட சொல்ல செய்திகள் எல்லாமே இஸ்ரேலிய மீடியாவிலிருந்து எடுக்கப்பட்டவை. காசாவை பொறுத்த வரைக்கும் கலீல் ஹயா வந்து எகிப்தில் பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்லாரு, பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டதுன்னு. ஒரு பக்கம் இஸ்ரேலு 60% காசாவை 60% காசா இடங்களை கையகப்படுத்திக்கிட்டுன்னு ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தை தொடங்கி விட்டது எங்க எகிப்தில். 2 தரப்பாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை அதில் 3 விஷயங்களை காசம் தசீம்னு சொல்லக்கூடிய ஹமாஸோடைய தலைவர் சொல்லியிருக்கிறார். அதில் எண்டிங் வயலேஷன்ஸ், இப்போ இருக்க போர் நிறுத்த அத்துமீறல்களை நிறுத்த வேண்டும், ஓப்பனிங் ஆஃப் பார்டர்ஸை வந்து திறக்க வேண்டும், அல்லது ஹியூமானிட்டேரியன் எய்டு, அதாவது மனிதாபிமானம் உள்ள அந்த உதவிகள்லாம் வரணும்னு ஓரளவுக்கு உருவாகும். சமூக ஆர்வலர்களும் அதை சரி செய்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக வரக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், 30 பேர் பாலஸ்தீன மக்கள் அதிகமாக காயம்பட்டு வெளிநாடுகளில் சிகிச்சை மருத்துவம் தேவைப்பட்டவர்கள் எகிப்திற்கு சென்றிருக்கிறார்கள். ரஃபா பார்டர் வழியாக இதுவரைக்கும் 430 பேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுவது ஆயிரக்கணக்கில் இருக்கிறது. ஒரு எஸ்டிமேட் படி அது 18,000. அடுத்தது நேற்று கான் யூனிவர்ஸில் ஒரு தாக்குதல் நடத்தினால 9 பேர் ஷஹீதாக்கப்பட்டு இருக்கிறார்கள். காயம்பட்டவர்களுடைய எண்ணிக்கை இல்லை. அப்பாஸ் அகர்ச்சி ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கலீல் ஹயாவுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை எந்த முடிவுக்கு வருகிறது என்று பார்த்துவிட்டு ஹிஸ்புல்லானுடைய உதவிக்கு போக இருக்கிறோம். அதே நேரத்தில் காசாவிலும் உங்களுக்காகவும் உதவி செய்வோம். இப்பொழுது இருக்கின்ற இஸ்ரேலி படையை அங்கிருந்து நாம் விரட்டுவோம் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது உலக அளவில் ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒருவேளை ஈரான் நேரடியாக லெபனான் யுத்தத்திலும் அல்லது நார்தன் இஸ்ரேலை காலி பண்ணுவதிலும் காசாவில் இருந்தே இஸ்ரேலை விரட்டுவதிலும் ஈடுபடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உலக மக்கள் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள்.
அதில் நிகழ்வுகளை தருகிறோம். இணைந்திருங்கள். வாய்ப்பு தவானால் இல்லை அரபில்லாலும்